लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दतितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாரா முதையடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2218வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியினுடைய 7வது பாசுரம் 767வது பெரிய திருமொழி பாசுரம். கண்ணபுரம் பாசுரத்திலே இது 67. முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் மங்கையர்கோள் தூயோன் சுதமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்கு தா ஆலை தனி வழியே பறிக்க வாணுமண்ணு கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்துருளும் கையால் அடியேன் வினையை துணித்துருள வேணும் துணிந்து. 767வது பெரிய திருமொழி பாசுரம். பருதியொடு அணிமதி பனிவரை திசைநிலம் எருதியொடு என இனம் இயல்வினர் செலவினர் சுருதியொடு அருமறை முறை சொல்லும் அடியவர் கருதிய கணபுரம் அடிகள் தம் இடமே. பருதி சூரியன் சந்திரன், பனிவரை என்றால் இமயமலை, எண் திசைகள், சுட்டரிக்கிற நெருப்பு என அத்தனையையும் இயக்குகின்ற தன்னுடைய ஆணையின் கீழே வைத்து கொண்டு நம்மை காத்து கொண்டிருக்கும் பெருமான் எம்பெருமான் உரைகிற விரும்பி உரையே இருக்கிற ஊர் இந்த திருக்கண்ணபுரம் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஊரிலே வேதத்தை நல்ல முறையிலே ஸ்ருதியோடு சேர்த்து அருமறையை சொல்லக்கூடிய வேதியர்கள் மகிழ்ந்து இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் கண்ணபுரத்திலே தான் இருக்க வேண்டும் என்று வாழ்கின்ற ஊர் இந்த கண்ணபுரம் என்று சொல்லுகிறார். அருமையான வேதம் அது ஸ்ருதியோடு இருப்பது, ஸ்ருதியோடு கூடிய அருமையான வேதத்தை முறைப்படி ஓதுகின்ற வைஷ்ணவர்கள் நமக்கு இந்த இடமே நல்ல இடம், இங்கேதான் இருக்க வேண்டும் என்று திருக்கண்ணபுரத்திலே இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் சூரியன் என்ன, சந்திரன் என்ன, இமயமலை போன்ற பர்வதங்கள் என்ன, இந்திராதி தேவர்களால் அஷ்டதிக்பாலர்களால் காக்கப்படுகிற என் திக்குகள் என்ன, இந்த பூமி என்ன, ஜொலிக்கின்ற நெருப்பு என்ன என்று சொல்லப்படுகிற எல்லா பொருள்களுக்கும் நியாமகனாய் நியமிக்கக்கூடியவனாய் அதை கட்டுப்படுத்தக்கூடியவனாய் அதை காரியத்தில் ஈடுபட்டு நடத்தி கொண்டு போகிறவனாய் இருக்கிற பெருமாள் இருக்கிற ஊர் இந்த ஊர். அவனே விரும்பி இருக்கிற ஊர் என்பது காரணத்தினால் வேத விற்பனர்களும் இந்த ஊரை மிகவும் ரசிக்கிறார்கள். இது நம்முடைய ஊர் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரம். பருதியோடு அணிமதி பனிவரை திசை நிலம் எருதியொடு அணைவின இயல்வினர் செலவினர் சுதியொடு மறை முறை சொல்லும் அடியவர் கருதிய கணபுரம் அடிகள் தாமே. காயனவாச்சா மனசேந்திரியவா உத்யாத்தனாவா பிரகதே சுபாவாது கரவியத்து சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாளுவதற்கால் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.